வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். என்னுடைய இனிய நண்பர் ஆத்ம சகோதரர் திரு அரவிந்த் சுப்பிரமணியன். அரவிந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர். அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பா தாத்தா அப்படின்னு பரம்பரையாக சபரிமலை கோவிலில் அரவிந்த் சுப்பிரமணியத்தோட அவராக இருக்கட்டும், அவருடைய அப்பா பேரை சொன்னாலும் சரி, எல்லோருக்குமே தெரியும். ஏன், அந்த சபரிமலையில் குடிகொண்டு ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிற ஐயப்ப சுவாமிக்கே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பக்தி கொண்ட குடும்பம் அந்த குடும்பம். அரவிந்த் சுப்பிரமணியம் மிகச்சிறந்த உபன்யாசகர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பண்பாளர், நல்லதொரு பக்திமான், நல்லதொரு மனிதர். அந்த மனிதர் அரவிந்த் சுப்பிரமணியம் எனக்கு ஆத்ம சகோதரனாக கிடைத்திருப்பதுங்கிறது நான் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம். நான் அம்மா வணக்கம்மா அப்படின்னுவேன். அவர் அண்ணா சொல்லுங்கண்ணா நமஸ்காரம் எப்படின்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அந்த அளவுக்கு என் மீது மாறா காதல், மாறா பக்தி, அன்பு கொண்டு இருக்கிற ஒரு அற்புதர் அரவிந்த் சுப்பிரமணியம். அவர் இந்த சமயத்தில் இன்னும் சௌக்கியமாக இருந்து தேசத்துக்கு பல நன்மைகளை, பல பக்தி சார்ந்த சத் விஷயங்களை அவர் இன்னும் உலகம் முழுக்க அவர் போகாத வெளிநாடுகளே கிடையாது. அவ்வளவு உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்கிறவர். அவருடைய அனுபவங்களை எனக்கு நிறைய பகிர்ந்துட்டு இருக்கார். அதே போல அவருடைய எப்போதுமே அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க ஐயப்பன் தான். ஐயப்பனுடைய திருநாமங்களை ஒரு நாளைக்கு 100 முறையாவது சொல்லுவார் அவர். அதே போல சாஸ்தா என்பவர் யார், ஐயனார் என்பவர் யார், ஐயப்பன் என்பவர் யார், இதை பற்றிய பெரிய ரிசர்ச்சே பண்ணி அதற்கு உண்டான விஷயங்களை எல்லாத்தையும் அவர் மிகச்சிறந்த புத்தகமாகவும் கொடுத்திருக்கிறார். அந்த அரவிந்த் சுப்பிரமணியம் என் இனிய அன்பு தம்பி ஒரு வெளியீட்டு செஞ்சு ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் அரவிந்த் சுப்பிரமணியம் வருஷம் இதை பற்றி வருத்தப்பட்டு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பார். இந்த வருஷமும் புலம்புவோமே அப்படின்னு அரவிந்த் சுப்பிரமணியமும் அவரோடு சேர்ந்து நானுமாக இந்த புலம்பல் தான். ஐயப்ப பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அப்படிங்கிற இந்த வீடியோ. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேடிக்கையாக போயிட்டு வர்றதுக்கு சபரிமலை ஒன்றும் சுற்றுலா ஸ்தலம் கிடையாதுங்கிறத புரிஞ்சிக்கங்க அப்படிங்கிறார் பக்தர்களுக்கு. சபரிமலைங்கிறது ஒரு ஸ்தலம், ஒரு பக்தி ஸ்தலம், ஒரு புண்ணிய கஷேத்திரம். ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது. இதை பக்தர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. சபரிமலைக்கு மாலை போடுறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சபரிமலை டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, சுற்றுலா ஸ்தலம் கிடையாது. அது பக்தி ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம், புண்ணிய திருத்தலம். அது அடுத்தாப்புல ஐயப்பன் கோயிலுக்கு நீங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? 48 நாட்கள், ஒரு மண்டலம்னு சொல்கிறோமே, 48 நாட்கள் தயவு செய்து விரதம் இருங்க. சும்மா இன்னைக்கு மாலை போட்டுட்டு 5 நாள் கழிச்சு போகிறதெல்லாம் வச்சுக்காது. 48 நாள் விரதம் மேற்கொள்ளுங்க. 48 நாள் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளுங்க. 48 நாள் ஐயப்ப விரதம். அந்த விரதத்துக்குள் பிரம்மச்சரிய விரதம்னு இருந்து இருமுடி கட்டி நீங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போய் ஐயப்பனை தரிசனம் செய்கிறத வழக்கமாக வைங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதற்கு பிறகு உங்களுக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள்னு நீங்களே உணர்வீங்க அப்படின்னு அரவிந்த் சுப்பிரமணியம் கோரிக்கையாக தரார். அதே போல் அதிகாலையில், அதாவது அதிகாலைன்னா 6:30 மணி 7 மணி கிடையாது. அதிகாலைன்னா சூரிய விடியலுக்கு முன்னாடி, அதான் அதிகாலை. சூரியன் விடிஞ்சிருச்சுன்னா காலை. அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதிகாலையில். அதே போல் சாயந்தர நேரத்தில் குளிர்ந்த வெந்நீர் போட்டு இல்லை, வெந்நீர் போட்டு வை இதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்றது இல்லை, குளிர்ந்த நீரால் குளிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஐயப்ப பக்தர்கள், மாலை அணிந்தவர்கள், விரதம் இருப்பவர்கள் காலையில் அதிகாலையில் குளிக்கணும். எதில்? குளிர்ந்த நீரில். அதே போல் வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு திரும்பவும் சாயந்தரத்தில் அதே போல் குளிக்கணும், குளிர்ந்த நீரில், வெந்நீரில். இதை தவறாமல் நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் ஐயப்ப பக்தர்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். அடுத்தாப்புல காலையில் சாயந்தரம்
குளிக்கிறீங்கல்ல, குளிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் நெத்தியில் விபூதி அணிந்து கொள்ள வேண்டும், சந்தனம் இட்டுக்கொள்ள வேண்டும், குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த விபூதி, குங்குமம், சந்தனம் இதையெல்லாம் நெத்தியில் இருந்து பூஜைகள் செய்து சரண கோஷம் எழுப்ப வேண்டும். நிறைய பேர் விபூதி வச்சுக்கிறாங்க, சந்தனம் வச்சுக்கிறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க, இல்லாட்டினாக்கா சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கிறாங்க, இல்லாட்டா சந்தனத்தை மட்டும் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமியை கும்பிட்டுட்டு சும்மா சூடத்தை காமிச்சிடுறாங்க. சரண கோஷம், ஓம் சுவாமியே சரணமையப்பா, இப்படியான சரண கோஷங்களை எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பி ஐயப்பனை பக்தி செலுத்த வேண்டும். இதை செஞ்சிருங்க தயவு செய்து. இதற்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்க, இந்த விரத காலத்தில் பெரும்பான்மையாக விரதம் இருக்காங்கன்றது அவங்க சொன்னாதான் தெரியும் இல்லையா. பேண்ட் போட்டிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க, ஷர்ட்டு ஸ்டைலான ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே துண்டை போட்டிருப்பாங்க. அந்த துண்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இவங்க விரதம் இருக்காங்க போல இருக்குன்ட்டு. கூடுமான வரை நீங்கள் கருப்பு கலரில் வேஷ்டி அணிந்து கொள்வது, நீல நிறத்தில் வேஷ்டி அணிந்து கொள்வது, காவி நிற வேஷ்டி, காவி கலரில் வேஷ்டி, நீல நிறத்தில் வேஷ்டி, கருப்பு நிறத்தில் வேஷ்டி, இந்த நிறங்கள் கொண்ட வேஷ்டியை, துண்டுகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மையாக இதை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கிறது நல்லது. வெவ்வேறு வேஷ்டியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கலர் இல்லாமல் கருப்பு நிற வேஷ்டி, காவி நிற வேஷ்டி, நீல நிற வேஷ்டி, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே போல் ஐயப்ப விரதம் இருக்கிற பக்தர்கள் தயவு செய்து பகலில் தூங்கக்கூடாது. பொதுவாகவே யாராக இருந்தாலும் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இன்றைக்கி ஐடி நிறுவனங்கள் மாதிரிலாம் வந்துச்சு, நைட் டியூட்டி மாதிரிலாம் வந்துடுச்சு, தூங்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் சாதாரணமாக இரவு தூக்கம் இருக்கிற டைம் இருக்கிறவங்க பகலில் தூங்கக்கூடாது. குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்றாங்க. அதே போல் இரவில் கீழே வெறும் துண்டு மட்டும் விரித்து போர்த்தி கொண்டு அப்படி படுப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தலையணை வச்சுக்கிறது, காலுக்கு 2 தலையணை வச்சுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்கிறார். அதே போல் தெரிந்தது தான், சைவ உணவை மட்டும்தான் சாப்பிடணும். அந்த சைவத்திலையும் சாத்வீக உணவுன்னெலாம் இருக்குது. பூண்டு சேர்க்காமல் இருக்கிறது, வெங்காயம் சேர்க்காமல் இருக்கிறது, அப்படியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. இருந்தாலும் சைவ உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதே போல் ஒருவேளை மட்டும் சாதம் சாப்பிட்றது, காலையில் உணவு கம்மியாகும், இரவு உணவு கம்மியாகும், மதியம் மட்டும் கொஞ்சோண்டு சாதமும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. உங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்து மனசில் வைராக்கியமும் இருந்ததுனாக்கா ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொண்டு சாப்பிட்டுட்டு இரவு பால் பழத்தோடு நிறுத்தி கொண்டாலும் கூட அது இன்னும் பலன்களை தரும், இன்னும் தேக பலத்தையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு அருமை சகோதரர் அரவிந்த் சுப்பிரமணியம் தெரிவிக்கிறார். அதே போல் நடைவழி பாதையில் காலனி, செருப்பு, லுங்கி, ஷார்ட்ஸு இதெல்லாம் போட்டுக்காம வேஷ்டி துண்டு அணிஞ்சிருச்சு. நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, இந்த வெளியில் எங்கேயாவது போகும்போது சரி, செருப்பு போட்டுட்டு போகிறது, லுங்கி கட்டிட்டு போகிறது, இல்லை ட்ரௌசர் போட்டுக்கிட்டெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதை அணிந்து கொண்டு போகும். அதே போல் ஐயப்பன் கோயிலுக்கு அந்த போகிற அந்த தருணத்தில், இருமுடி கட்டிட்டு போகிற அந்த தருணத்தில் பிளாஸ்டிக் போடுறது, அங்கங்கே குப்பையை போடுறது, மாலையை அப்படியே தூக்கி கடாசுறது, துணிகளை அங்கங்கே போட்டுறதுன்னெலாம் செய்யாதீங்க. குறிப்பாக பம்பா நதியில் உங்களுடைய துணிகளை போடுறத லட்சக்கணக்கான பேர் வழக்கமாக வச்சுருக்கீங்க. அது ஒரு முட்டாள்தனம். பம்பை நதியை புனிதமாகவே வைத்திருங்கள். பம்பை நதியில் ஆடைகளை அது மாதிரிலாம் போடக்கூடாது, போடாதீங்க அப்படின்னு அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்கிறார். ஸோ சபரிமலையினுடைய தூய்மையை காப்பது நம்முடைய கடமைகளை ஒன்று. லட்சக்கணக்கான பக்தர்கள், கோடிக்கணக்கான பக்தர்களுடைய கடமை அது சுத்தமாக வச்சிருக்கிறது. அதே போல் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் புகைப்பிடிப்பது, போதை வஸ்துகள் முதலானவற்றை பயன்படுத்துவது கூடவே கூடாது. அதை அறவே நிறுத்தணும். அதற்கு போயிட்டு நீங்கள் நிறுத்தினாக்க ரொம்ப சந்தோஷம். ஆனால்
விரதம் இருக்கிற காலத்தில் புகை பிடிக்கிறது, போதை வஸ்துகளை பயன்படுத்துறது அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறதையும் அரவிந்த் சுப்பிரமணியம் ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைக்கிறார். அதே போல் குருமார், நமக்கு குருசாமின்னு இருக்காங்க இல்லையா, எந்த ஒரு வழிபாட்டிலுமே இல்லாதது ஐயப்பன் வழிபாட்டில் மிகச்சிறந்ததுன்னு நான் பார்க்கறது ஒரு குருசாமி அப்படின்னு ஒருத்தரை தனக்கு குருவாக வைத்துக் கொள்ளுதல். நம்ம அவருக்கு கீழே இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய மகத்தான மனசு கொண்டது பாருங்க. அப்படி குருசாமியாக நம்மை ஒருத்தரை ஏற்றுக்கிட்டோம்னாக்க அவர் சொல்கிறபடி நாம நடக்கிறது. அதே போல பெரியவர்கள், நம்ம குரூப்லேயே ஒரு பெரியவர் இருக்காருனாக்கா அவர் சொல்படி கேட்கறது. பெற்றோர்கள், நம்ம பெற்றவங்க அப்பா அம்மா சித்தப்பா மாமான்னு இருக்கிற உறவுகள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பது. அவர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போ, இந்த சாமியை கும்பிடு இப்போ அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அதன்படி செய்வதுங்கிறத இந்த ஐயப்ப விரதம் இருக்கிற இந்த நாட்களில் கட்டாயம் கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு கொடுக்குற அந்த பணிவு, நீங்கள் கொடுக்குற அந்த பணிவு உங்களுக்கு அது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஐயப்பனுடைய விரத முறைகளையும் சபரிமலை புனிதத்தையும் காக்கின்ற வகையில் நம்மளுடைய வழிபாடு இருக்கும். நாம் ஐயப்பன் கோயிலுக்கு போட்டுக்கிட்டதுனால சபரிமலையினுடைய புனிதம் கெட்டுவிடக்கூடாது. ஏங்க, அப்போ சபரிமலையோட புனிதம் நான் செய்கிற நடத்தையினால தான் கெட்டு போயிருமா அப்படின்னு குதர்க்கமாக கேட்காதீங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமோ அப்படியாகத்தான் ஐயப்ப பக்தர்களை நாம் எப்படியாக நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மற்றவர்கள் பார்ப்பாங்க. அப்போ மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்குறாங்க, அப்படித்தான் சபரிமலையை பார்ப்பார்கள். அதனால் இப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்றது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிறத வச்சு தான் என் பையனுடைய கேரக்டரை அனலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு ஐயப்ப பக்தராக, சிறந்த பக்தராக திகழ வேண்டும். ஐயப்ப அந்த மலையினுடைய மகிமையை, மகோன்னதத்தை இம்மி அளவும் நம்மளுடைய ஒரு சின்ன செயல்களால் அதை சேதப்படுத்திவிடக்கூடாது. ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். அரவிந்த் சுப்பிரமணியத்தோடு இணைந்து ஓம் சுவாமியை சரணமையப்பா, ஓம் சுவாமியை சரணமையப்பா, ஓம் சுவாமியை சரணமையப்பா.